கிச்சன். இன்றைக்கி பலக்காய் வச்சு பொங்கல் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 18 காய் நான் எடுத்திருக்கேன். பொங்கல் அன்றைக்கி கிராமப்புறங்களில் இதே மாதிரி பலக்காய் வச்சு குழம்பு வைப்பாங்க. இது சூரிய பகவானை வணங்கிட்டு இந்த பொங்கல் கறி வைப்பாங்க. இது நல்ல சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. பவுலில் போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிகளை இப்படி சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை நான் தண்ணியில் போட்டிருக்கேன். மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணி, பாகக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், கேரட், பீன்ஸ், வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. சீனி அவரைக்காய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 12 பல் பூண்டு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய், நெல்லிக்காய், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலை, தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. நீ காய்கறிக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. நமக்கு நம்ம மசால் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே துவரம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் திக்னஸ்காண்டி. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே எரிப்புக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 6 வத்தல் சேர்த்துக்கிறேன். இவ்வளோத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். நல்லா பொரித்து வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரிசி, மல்லி, பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வறுந்து வந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3ல் ஒரு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சேர்த்துக்கலாம். கூடவே வத்தல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு 12 பல் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எண்ணெயில் நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இதில் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுருனால தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே வாழைக்காயும் சேர்த்துக்கலாம். வாழைக்காயும் கத்திரிக்காயெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருத்துரும். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே பாகக்காய் சேர்த்துக்கோங்க. பாகக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பே இருக்காது. இதில் உள்ள சீரை எடுத்துட்டு பாகக்காய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கேரட், அவரைக்காய் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். சீனி அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சேர்த்தானா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். ஒன்று போல் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பலக்காய் போட்டு நீங்கள் பொங்கல் கறி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது நமக்கு நல்ல சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ இதில் 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பருப்பு வேக வச்சு எடுத்ததுனால அதை சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ காய்கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
எல்லா காய்கறியுமே நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பும் புளியும் ஊற்றினோன்னா நல்லா கொதிக்குதுல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல, வறுத்து அரைச்சி வச்சோம்ல, இதை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொங்கல் கறி வந்து நல்ல வாசமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். வெறும் பொங்கல் செய்வாங்க இல்லையா, பொங்கலுக்கு அதுக்கு இந்த கறி ஊற்றி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாட்டும் இருக்கும். இட்லி தோசைக்கு கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போவுமே குழம்பு நமக்கு நல்ல வாசமாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மசால் போட்டு நல்லா கொதிக்குதில்ல, மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க மேலே. சுவையான பொங்கல் கறி நமக்கு ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொங்கல் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.